ஆலிவ் சிஸ்டர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காணொளியில் எங்களோடு இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேர ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு சங்கீதங்களின் புஸ்தகம் 149வது சங்கீதம் 8வது 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த கணம்? அவரை துதிக்கிற கணம். அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்குமா. நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேதாகமம் தான் நம்மளுடைய பட்டயம். ஹல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயம் என்ன செய்யும்? நம்மளையும் சுத்திகரிக்கும், நமக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களையும் சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நம்மையும் சுத்திகரிக்கும், பிறரையும் சுத்திகரிக்கும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம், ஒரு கணம். ஹல்லேலூயா. தந்தை அவர்களுடைய பாடல்களை நாம் ஒரு விசையாக பாடி, புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது என்ற பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆராதிப்பீர்களாக. ஹல்லேலூயா. புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. சொல்லுவோமா? புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், முடிவு இல்லாதது உந்தன் மனதுருக்கம், விலகி போகாதது உந்தன் மாக்கிருபை, விலகி போகாதது. கரங்களை தட்டி பாடுவோமா? கிருபை, விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. புதிது புதிது. சொல்லுவோமா? இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தரே என் சுதந்திரம் என்று நான் சொல்லுவேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையே நம்பி உள்ளேன். நீரே என் உரிமை சொத்து, உம்மையே நம்பி உள்ளேன். விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். சொல்லுவோமா? விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். புதிது 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 உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. சொல்லுவோமா? புதிது புதிது உந்தன் இரக்கம் காலை தோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே,
நம்பி நான் காத்திருக்கிறேன். எழுப்புதல் காணும் வரை நம்பி நான் காத்திருக்கிறேன். எழுப்புதல் காணும் வரை சொல்லுவோமா? விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். புதிது 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 உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. சொல்லுவோமா? புதிது புதிது. ஆமென். புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை எப்படியா? காலைதோறும் புதிது. ஹல்லேலூயா. நேற்றைய கிருபை ஆண்டவர் இன்றைக்கு தரதில்லை. ஒவ்வொரு நாளும் புது கிருபை, புது இரக்கம், புது அபிஷேகம், புதிய புதிய நன்மைகள். நேற்று செய்த நன்மையை தான் ஆண்டவர் இன்னைக்கு செஞ்சாருன்னா இல்லை, இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு நன்மை, இன்னைக்கு ஒரு புதிய கிருபை, இன்னைக்கு காலையில ஒரு புதிய ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு நாளும் செய்கிறது புதுசு புதுசா தான் இருக்கு. ஹல்லேலூயா. அவரை தேடும் அனைவருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நன்மைகள் செய்கிறாராம். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்துல ஒரு பர்த்திமேயு குருடன் என்ன செய்கிறான்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. அவர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். வழியருகே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ஆண்டவர் அந்த சைடு அந்த பக்கம் வர்றாருன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறார். கேள்விப்பட்டோன்னா அவர் கூப்பிடுறாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அந்த குருடன் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தொட்டு அவருக்கு என்ன செய்கிறார்னா கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நோக்கி நீங்க முதல்ல கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா முதலாவதாக உங்க மேல மனதுருகுவார். அதுக்கு பின்னாடி என்ன செய்வார்னா உங்களை தொடுவார். ஹல்லேலூயா. அவர் மனதுருகி உங்களை தொட்டா போதும் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். நீங்க உண்மையா கூப்பிடுவீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உங்க சத்தத்தை கேட்டு உங்க மேல மனதுருகி உங்களை தொடுவார். ஆண்டவர் தொட்டா போதுங்க. அவர் தொட்டா 5 5000 மாறும். 5 அப்பம் 2 மீன் 5000 மாறிச்சு. அவர் தொட்டா போதும், உங்களை தொட்டா போதும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த வரிகளை திரும்பவுமாக, தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவர். அவரை தேடிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? நன்மை செய்வார். ஹல்லேலூயா. தேடும் அனைவருக்கும் நன்மைகள் செய்பவரே, தேடும் அனைவருக்கும் கரங்களை தட்டி பாடுவோமா? செய்பவரே, நம்பி நான் காத்திருக்கிறேன். எழுப்புதல் காணும் வரை நம்பி நான் காத்திருக்கிறேன். எழுப்புதல் காணும் வரை விலகாத கிருபை, மாறாத அன்பு, கர்த்தர் நல்லவர். சொல்லுவோமா? ஆமென். புதிது புதிது உந்தன் இரக்கம் காலைதோறும் புதிது, ஒவ்வொரு நாளும் புதிது. சொல்லுங்க பாப்போம். புதிது. அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே, காலை நேரம் உம்முடைய புதிய கிருபை, இந்த மாலை நேரம் உம்முடைய புதிய கிருபை. ஆமென். புதிது. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார். சொல்லுங்க பாப்போம். நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள்,
முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் ஏமாற்றம் அடையவில்லை. அவரை நோக்கி பார்ப்பதால உங்க முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, அடையவில்லை. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் மீது நம்பியதால் விடுவித்தீர். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு சொல்லுவோமா? அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. எங்க முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார், நம்பியதால் விடுவித்தீர். சொல்லுவோமா? முன்னோர்கள் நம்பியதால் விடுவித்தீர். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற ஆமென் தயங்காமல் நம்பியதால் ஆபிரகாம் தகப்பனானார். தயங்காமல், அவருடைய வார்த்தை மேல தயக்கம் வேண்டாம், அவருடைய வார்த்தை மேல சந்தேகம் வேண்டாம். ஆமென். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு சொல்லுவோம். அறிக்கை செய்வீங்களா? உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க அறிக்கை செய்யும் போது அது நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் நம்பியதால் விடுவித்தீர். தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே, திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை, அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வீங்களா? நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஜெயம்தான். அதனால அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அந்த வாக்குறுதியை பிடிச்சுக்கிறீங்களா? ஆமென். ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். ஒரு விடுதலை வருகிறது, உங்களுக்கு ஒரு விடுதலை வருகிறது. ஆமென். விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள்
அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. எங்க முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், அதனால நம்பியதால் விடுவித்தீ. சொல்லுவோமா? முன்னோர்கள் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். சொல்லுங்க பாப்போம். வேண்டினார்கள், ஆமென், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் ஏமாற்றம் அடையவில்லை. முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். அப்படி முழங்கால் படிக்கிட்டு கொள்வோம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே அப்பா, எங்க முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆண்டவரே அவங்களுக்கு மட்டும் நீங்க தேவன் இல்ல, இந்த நாட்கள்ல நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நீங்க எங்களுடைய கர்த்தராக இருக்கிறீங்கப்பா. எங்களை சுமந்து வந்தீங்களே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாங்கினீங்களே, நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை தப்பு வச்சிங்களே, நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை இரக்கத்தினாலே. சொல்லுவோமா? தாங்கி தப்புவித்தீ, சுமந்தீ, சுகம் தந்தீ. தாங்கினீ, தப்புவித்தீ, சுமந்தீ, சுகம் தந்தீ. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. சொல்லுவோமா? தாங்கி வந்தீர், இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தோளின் மீது சுமந்து வருகிறீர், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். தகப்பன் போல தோளின் மேலே, ஆமென், மடியில் வைத்து தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. சொல்லுவோமா? தாங்கி வந்தீர், ஆமென், இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர், கண்மணி போல் கரைபடாமல் காத்து வருகிறீர். கழுகு போல, சொல்லுவோமா?
நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. உங்களை கருவில் இருந்து கிருபையினாலே, இரக்கத்தினாலே, மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறீர், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கிறீர், மடியில் வைத்து தினம் தினம். ஆமென். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. சொல்லுவோமா, தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை இரக்கத்தினாலே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. சொல்லுவோமா, ஆமென் ஏசையா. கருவில் இருந்து தாங்கி வந்து கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. சொல்லுவோமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோமா, ரகலகனமா, என் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, ஆமே. தாளாட்டுவார் இயேசு, சீராட்டுவார், தாளாட்டுவார், ஆமே. யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார்.
கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். யார் உங்களை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆமே மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்கு தருவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். என்னை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். யார் உங்களை கைவிட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.